ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். விசுவாசம் இல்லாத ஜெபம் அது பிரயோஜனமற்றது. நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை முழுவதுமாய் பெற்றுக் கொள்ளுவோம். ஆண்டவரோட சித்தத்தின்படி கேட்கிற நமக்கு நிச்சயமே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதை செய்வார் என்று முதலாவது விசுவாசிக்கணும். இப்படி நம்ம விசுவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில நமக்கென்று உண்டாக்குகிறார். அது நமக்குரியதாய் மாறுகிறது. ஒருவேளை உங்க குடும்பத்துல கடின இருதயத்தோடு இனி ரட்சிக்கவே பட முடியாத சூழ்நிலையில ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ரட்சிப்பார். ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. வியாதி நம்ம விட்டு போகாத சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வியாதியை சுகப்படுத்துவார் என்று முழு விசுவாசத்தோடு ஜெபிங்கள். அந்த சுகம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஆமென்.